நம்ம ஊர்ல நீட் எக்ஸாம் எழுத போற குழந்தைங்கள உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர பூத கண்ணாடியை போட்டு உள்ளக்க ஜட்டிக்குள்ள எல்லாம் பிட்டு பேப்பர் வச்சிருக்காங்களான்னு பார்க்க தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கும் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து லீக் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்களேன், மைண்ட் மேப் போட்டு மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் நீட் எக்ஸாம் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் போய் லீக் ஆயிருக்கு. 5 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வர நாங்க தரோம்னு எக்ஸாம் எழுத போற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை பேரு எக்ஸாம் எழுத போறதுக்கு 1 நிமிஷம் லேட்டா போனா போப்பா போயிட்டு வாப்பாங்கிறது, உள்ளக்க போறதப்ப காதுல போறது, கழுத்துல போறது, அவ்வளோ ப்ராப்பரா செக் பண்ண தெரிஞ்ச இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் இதெல்லாம் செக் பண்ண தெரியல? ஏன்னா அதெல்லாம் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தானே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா லிட்டரலி எதுக்காக நீட் எக்ஸாம் பேன் பண்ணவே மாட்டாங்க இந்த சைடுங்கிறதுக்கான ரீசனே இதுதான். இப்ப தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அது புரியும். நிறைய பேர் இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ங்கிற பேர்ல கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சைட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகள் எதுவுமே தெரியாம நான் ப்ராப்பரா படிச்சு போவேங்கிறக்காக அவங்க வெறித்தனமா உட்காந்து படிச்சு நிறைய பேர் இதனால கிடைக்கல, சீட்டு கிடைக்கலங்கிற பேர்ல சூசைடுங்கிற மேல தப்பான எண்ணத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னதான் நடக்கும்? அப்ப நார்த் சைடு இருக்கிற இந்த மாதிரி ஸ்டேட் மட்டும் தான் வாழ்வாங்க, அவங்க மட்டும் தான் போவாங்களா? அப்புறம் நம்மளாம் சவுத் சைடுல இருக்கிற நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம் என்ன ஆகும், என்னதான் பண்ணுவாங்க? இதுக்கு ராஜஸ்தான் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றான்? அதெல்லாம் நடக்கதான் செய்யும். எதுக்கு நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு அதெல்லாம் நடக்கதான் செய்யும், அதெல்லாம் சகஜம்ப்பா அப்படிங்கிறான். எனக்கு புரியல. அப்படின்னா கிச்சனாயனா இழிச்சவாயன் தான். அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ரீ எக்ஸாம் பண்ணா இதெல்லாம் தடுத்துட முடியுமா?